வணக்கம் செல்வங்களே. உங்களுக்கு உங்களுடைய பெற்றோர்கள் இருப்பவர்களையும் தூரத்தில் இருப்பவர்களையும் அல்லது ஒரு வேலை இருந்து போய்விட்டு இருந்தாலும் உங்களுடைய சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், ஈவன் பகைவர்கள், ஒருவேளை உங்களுக்கு கைக்கு கிடைக்காத காதலன், காதலி, இவர்களை பற்றி நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்றால், அந்த காலத்திலே அவர்கள் உங்களோடு இருக்கும் பொழுது அவர்கள் உங்களிடம் எந்த மாதிரியெல்லாம் இருந்தார்கள், எப்படியெல்லாம் பேசினார்கள், எப்படியெல்லாம் உங்களுக்கு அன்பு காட்டினார்கள், இதெல்லாம் உங்களுக்கு நினைத்து பார்க்க வேண்டுமா? உங்களிடம் இருக்க வீடியோவை பாருங்கள். உங்கள்கிட்ட வீடியோ இல்லையா? ஃபோட்டோவை பாருங்கள். ஃபோட்டோ கூட இல்லையா? ஓகே, நான் இவைகள் யாவுமே இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு வழி சொல்லுகிறேன். அதன் மூலியமாக அவர்களை நீங்கள் பார்க்கலாம். என்னத்தான் மந்திரம் போடுறீங்களா, மேஜிக் பண்ணுறீங்களா? இல்லை செல்வங்களே, நீங்கள் அவர்களை பற்றி நினையுங்கள். உங்களுடைய மனதிலே அவர்களை வரவையுங்கள். அப்பா, நீ என்னை இப்படியெல்லாம் கவனிச்சே. அம்மா, என்னை இப்படியெல்லாம் அன்பு காட்டினியே. என் உடன்பிறப்புகளே, என் தங்கையே, நீ இப்படியெல்லாம் என்னிடம் கொஞ்சம் நின்றியே. அண்ணா, என்னை எவ்வளோ மேன்மையாக என்னை கவனிச்சுன்னு இருந்த. டேய் தம்பி, நீ இப்படியெல்லாம் இருந்தியாடா. என் இதயத்தை கொள்ளை கொண்ட என் காதலியே, எனக்கு நீ கிடைக்காம போயிட்டியே. உன்மேலே இவ்வளோ அன்பு வைத்து கொண்டிருக்கிறேன்னு காதலா, என்னை விட்டுட்டு போயிட்டியேன்னு அவங்கள பற்றி உங்களுக்கு அவங்கள பற்றி நீங்கள் அறிய வேண்டுமே என்றால் எந்த ஒரு ஃபோட்டோவோ எந்த ஒரு வீடியோவும் தேவையில்லை. அவர்களை உங்கள் மனதிற்கு வர வையுங்கள். அவர்களை பற்றி நீங்கள் நினையுங்கள். ஒரு பெரிய வடிவில் அவருடைய அனைத்து சம்பவங்களும் உங்களுடைய மன கண்ணுக்குள் வரும். நீங்கள் அப்படியே பார்த்து ரசிக்கலாம். அவர்கள் உங்களிடம் பேசியதை நீங்கள் உங்கள் மனசுக்கு வர வைக்கலாம். அவர்கள் உங்கள்கிட்ட என்னென்ன சொன்னாங்களோ, உங்களுக்கு எப்படியெல்லாம் அன்பு காட்டினார்களோ, அதையெல்லாம் உங்களுடைய மனக்கண்ணுக்குள் முன்னால் வர வைத்து நீங்கள் நினைத்து பார்க்கலாம். அவர்களை நினையுங்கள். நீங்கள் நினைத்தாலே போதும். உங்கள் மனதில் உள்ள ஸ்க்ரீனில் வருவாங்க. அவங்கள பார்த்து ரசிங்க. அவங்கக்கிட்ட நீங்கள் நேரத்தில் பேச முடியாது கட்டாலும் அவங்க உங்கள்கிட்ட பேசுந்து உங்களை பார்த்து சிரிச்சது, உங்களை பார்த்து அழுந்தது எல்லாமே உங்களுடைய நினைவுக்கு வரும். அதை வைத்துக்கொண்டு நீங்கள் ஆறுதல் அடையுங்கள். அவர்களுடைய வீடியோ நம்மக்கிட்ட இல்லையே, புகைப்படம் இல்லையே என்று கவலைப்படாதீர்கள். அவர் எல்லோரும் உங்களுடைய மன இதற்குள் இருக்கிறார்கள், மன கண்ணுக்குள் இருக்கிறார்கள். உங்களுடைய மன கண்ணால் அவர்களை பார்க்கலாம். எஸ், முயற்சி பண்ணுங்கள். ஓகே, வணக்கம்.